सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। तापत्रयाग्रहं तत्समाह्लादनचन्द्रिका करुणी तापसाराध्या तनुमध्या तमोपः इतिः तत्पदलक्ष्यार्थातिशेखरतरूपिणी स्वात्मानन्दलवीभूत ब्रह्माद्यानन्दसन्दतिः परा प्रत्यक्षिति रूपा पश्यन्ति परदेवता मध्यमा वैखरी रूपा भक्तमानस हंसिका। ரகசியநாம ஸ்தோத்திரத்துல சுவாத்மானந்த ரவிபூத பிரம்மாதி ஆனந்த சந்ததிங்கிற நாம வரைக்கும் பார்த்திருக்கோம். பிரம்மாத்தியானந்தங்கள் அப்படின்னா மனுஷானந்தத்துல இருந்து ஆரம்பிச்சு மனுஷாளுக்கு எந்த ஆனந்தம் கிடைக்கிறதோ முதல்ல, அதுக்கு மேல கந்தர்வாளுடைய ஆனந்தம், யக்ஷாளுடைய ஆனந்தம், தேவதைகளுடைய ஆனந்தம், ஆதான தேவாளுடைய ஆனந்தம். இப்படி தேவதைகள்ல ரெண்டு வகை. மனுஷாளா இருந்து பித்ரு தேவதைகளா ஆனவா, வசுருத்ர ஆதித்யாதிகளா, தேவதைகளையே பிறந்தவா, பிறக்கிறப்பவே புண்ணியம் பண்ணி தேவதைகளாவே பிறவை அடைஞ்சவா. அது போல அவளுக்குள்ள பிரதானமா இருக்கிறவர் இந்திரன். இந்த மற்ற தேவதைகளுடைய ஆனந்தத்தை விட இந்திரனுடைய ஆனந்தம் வசதி. அந்த இந்திரன் ஆனந்தத்தை விட பிரகஸ்பதியினுடைய ஆனந்தம் வசதி. அந்த பிரகஸ்பதி ஆனந்தத்தை விட வசதியாக பிரம்மதேவருடைய ஆனந்தம். அந்த பிரம்மாவனுடைய ஆனந்தத்தை மேல நீங்க போனா அது கணக்கெடுக்க முடியாது. அப்படின்னு இத்தனை ஆனந்தங்களும் எங்க நமக்குள்ள இருக்கிற ஆனந்தத்தோட சேர்ந்து போறதும். உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஆனந்தம் அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபம் இருக்கே, ஆனந்த விக்கிரகமா இருக்காளே, அந்த ஸ்வரூபத்தை நீங்கள் அறிந்தீர்களேயானால் இந்த ஆனந்தங்களும் ஒரு ஆனந்தமாகவே தெரியாது. தேவதைகளுடைய ஆனந்தம் இருக்கு, இவைகள்லாம் நம்மளோட கம்பேர் பண்ணும் பொழுது ஓஹோ வசத்தின்னு நினைக்கிறோம். ஆனா அவளுக்கு துன்பம் இல்லையோ, அவளுக்கும் துன்பம் இருக்கு. ஏன் எப்ப ராட்சசன் வருவானோ அப்பப்ப ராட்சசன் வராளோ இல்லையோ. ராவணன் வந்தான், இரண்யகசிபு வந்தான், இரண்யாட்சன் வந்தான். இவெல்லாம் வந்த பிறகு அவளுக்கு இருக்கிற இடமே தெரியாதுன்னு சொர்க்கத்துல இருந்து விரட்டி அடிச்சு விடுவான். பூலோகத்துல மனுஷால் மாதிரி சுத்தணும். ஒண்ணுமே இல்லாம இருக்கிறவனுக்கு ஒரே மாதிரி பணத்தை சுவை பார்த்து, சுகங்களை சுவை பார்த்து பிறகு துன்பத்தை அனுபவிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆகையால் தேவதைகளுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. இப்படி மேல போயிட்டே இருக்கார். பிரகஸ்பதி இருக்கார். ஒரு நாளைக்கு பிரகஸ்பதி அப்படி சபைக்கு வந்தார். இந்திரன் கவனிக்கல. குருவை பார்த்ததுமே எழுந்து நமஸ்காரம் பண்ண வேண்டாமோ? இந்திரன் ஏதோ ஒரு இதுல இருந்து நமஸ்காரம் பண்ணல. இது என்ன ஆச்சுன்னு அவருக்கு செலுத்த வேண்டியதான மரியாதை செலுத்தல. ஆனா அவர் ஒன்னும் கவலைப்படல. அதான் குருவனுடைய லட்சணம். யாரோ ஒருத்தர் நம்மள மதிக்கலேங்கிறதுக்காக கவலைப்பட மாட்டார். சரி, ஆனாலும் அவர் சௌக்கியமா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சிருந்து அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தார், நாம இருக்கிறது இங்க நன்னா இல்ல. ஏன்னா எப்ப அவமானம் நடந்ததோ அப்ப அந்த இடத்துல நம்ம இருந்தோமையானால் அது சிரமமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்த கிளம்பி போயிட்டார். அவர் கிளம்பி போயிட்டு அவர் பாட்டுக்கு ஏகாந்தமாக தபஸ் பண்ண ஆரம்பிச்சார். என்ன லோகக்ஷேமமா இருக்கணுங்கிற நினைப்பு தானே ஆச்சாரியனுக்கு. ஆகையால் அவர் தபஸ் பண்ணிட்டே இருக்கார். ஒரு தாமரையில உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இவருடைய தப பிரபாவத்தினால என்ன பண்ணினார், அந்த தாமரையானது அது மலராம மொட்டாவே இருக்கும்படி பண்ணிட்டார். சர்வதா சர்வ காலமும் இவருடைய தப பிரபாவத்துல அப்படியே உள்ளேயே இருக்க, தாமரைக்குள்ளேயே இருக்க, அது யாருக்கும் தெரியல. தேவலோகத்துல ப்ரஹஸ்பதிய காணும், இந்திரனை காணும். இந்திரன் கவலைப்படுறார். ஏன்னா குரு இல்லைன்னா, இவருக்கு மந்திரத்தை சொல்றதுக்கு ஆளு இல்லைன்னா ராட்சசால் காத்துன்னு இருக்கா, இவர் மேல சண்டைக்கு வரணும், அப்படியே சொர்க்க லோகத்தை அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல நடுங்கிட்டு இருக்க.
எங்கெங்கயோ ஊரெல்லாம் தேடுறார், 3 புவனங்களையும் தேடினார், எங்கேயும் கிடைக்கல குருவானவர். அப்பொழுது என்ன பண்றதுன்னு மகாவிஷ்ணுவை கேட்டார். மகாவிஷ்ணு சொல்றார், தப்பு பண்றப்ப தெரியாது, குரு ஞாபகம் வரமாட்டார், தேவதைகள்லாம் ஞாபகம் வரமாட்டார் தப்பு பண்றப்ப. அப்ப ஏதோ சந்தோஷமா இருந்துருவேன். ஆனா அதனுடைய விளைவு வரப்பத்தானே கவலைப்படுறதுங்கிறது சகஜம். தேடுப்பா அப்படின்னு அனுப்பிவிட்டார். என்ன பண்றது, பகவானே கைவிட்டா போல இருக்கேன்னு அழ தொடங்கி விட்டார். ஊரெல்லாம் தேடுறார். அப்பொழுது மறுபடியும் மகாவிஷ்ணு சொல்லும் பொழுது அம்பாளை தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அம்பாளுடைய மந்திரத்தை உபதேசம் பண்ணார். அந்த மந்திரம் தான் இந்திரோபாசிதமான இந்த காதி வித்யா. இந்த மந்திரமானது இவர் உபதேசம் பண்ணினார். அது அப்படியே மகாவிஷ்ணு உபதேசம் பண்ணினார். அதை வாங்கிட்டு ஜபம் பண்ணிட்டே இருந்தார். கொஞ்ச நாளைக்கு திருப்பதிக்கு பக்கத்துல ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு தடாகம். அந்த தடாகத்துல இவர் அங்கே வரார். வரும் பொழுது இந்திரன் அங்க வந்து உட்கார்ந்து ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க. உட்காரும் பொழுது என்ன ஆச்சுன்னா, சூரியன் அங்க இருந்து வந்து இந்திரனுக்கு நமஸ்காரம் பண்ணினார். என்ன சுவாமி, சொர்க்கலோகத்துல இருக்க வேண்டிய தாங்கள் இந்தூருக்கு வந்து கல்லுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்கள, என்ன விசேஷம் அப்படின்னு விசாரிக்க வந்தார். சூரியன் ரொம்ப கிட்ட வந்ததுமே அந்த தாமரையானது மலர தொடங்கிட்டு, மலர தொடங்கினதுமே அது என்ன ஆச்சுன்னு, அதுக்குள்ள இருக்கக்கூடியதான ப்ரஹஸ்பதி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வெளிப்பட ஆரம்பிச்சுட்டார். அதுக்குள்ளதான் இருக்க. இவர் பார்த்தார், நம்மள ப்ரஹஸ்பதினு எல்லாரும் சொல்லிவிடுவார் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல இவர் தன்னுடைய எந்த தேவதைய நினைக்கிறாரோ அந்த தேவதா வடிவமாக ஆயிட்டார். எந்த தேவதை நினைச்சார், அம்பாளை உபாசனம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி அம்பாளாக ஆயிட்டார் இவர். அம்பாளா ஆனதுமே என்ன ஆச்சு, இந்திரன் பார்த்து நமஸ்காரம், ஏன்னா அவரும் அம்பாளை தானே நமஸ்காரம் பண்றார். நமஸ்காரம் பண்ணி என்ன வேணும்னு, இது போல குரு காணும், ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு, ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு குரு ரூபமா பிரத்யேகமானாரா. பிரத்யேகமாயி இந்த கஷேத்திரத்துக்கு விசேஷமாக அம்பாளுடைய சாநித்தியம் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால்தான் அது அலமேலு மங்காபுரம் ஆச்சு. அலர்ன தாமரை, அலர்மேல் மங்கை, அலர்மேல் மங்கை, அலமேலு மங்கா. அதுக்கு திருச்சானூர்னு பேரு. இருக்கட்டும், சில பேர் சிறுதானூருங்கிறான், மாத்தி வச்சுட்டு இருக்கேன். 80 80 தஞ்சாவூர்ல எல்லாம் மாத்தி சொல்றாளா விவகாரம் இருக்க. அதே மாதிரி அப்படி அலர் மேல் மங்கைன்னு அது மாதிரி விசேஷமாக அப்படிப்பட்டதான ஒரு ஆனந்த இந்திராதிகளுக்கும் பயம் உண்டு. அந்த ப்ரஹஸ்பதி ஆனவர் அவரும் இப்படி ஜபம் பண்ணிட்டு ஏகாந்தமா இருக்க வேண்டியதான நிலை வந்தாச்சு. அப்படி இந்த ஆனந்தங்கள்லாம் என்ன ஆச்சுன்னா, உங்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடியதான் அந்த சுவாத்மானந்தம் இருக்கு பட்சல, பிரம்மானந்தம். அந்த சுவாத்மானந்தத்துக்குள்ள இவைகள்லாம் சின்ன சின்ன ஆனந்தமா போச்சோம். ஆகையால் தாங்கள் சுவாத்மானந்தத்தை அடைந்தீரையானால், அம்பாளுடைய அனுகிரகத்தினால் சுவாத்மானந்தத்தை அடைந்தீரையானால் மற்ற ஆனந்தங்கள் ஆனந்தமாகவே தோணாது. எந்த லோகமா இருந்தாலும் இது எனக்கு அது வேண்டாம், அதுல ஒரு பற்றுதல் வராது. ஏன்னா நமக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட வசதியான தத்துவம் கிடைச்சதுன்னா இதுல தானா ஆசை போயிடுறது. ஆகையால் தான் அகாமனாகி விடுகிறான். ஆப்தகாமா ஆத்மகாமா அகாமா அப்படிங்கிற ஒரு நிலை வருது அப்படிங்கிற விசேஷமாக சொல்லிருக்க. அப்படிப்பட்டதான நாம சுவாத்மானந்தலவி பூத பிரம்மாத்யானந்த சந்ததி 365வது நாம ஆச்சு. அதுக்கப்புறம் பரா பிரத்யக்ஷி ரூபா பத்யந்தே பர தேவதா. இனிமேல சில நாமக்கள்ல அம்பாளுடைய சப்தஸ்வரூபத்தை சொல்றார். இந்த சப்தஸ்வரூபம்னா பரான்னு ஒரு ஸ்வரூபம், பத்யந்தின்னு ஒண்ணு, மத்தியமான்னு ஒண்ணு, வைகரின்னு ஒண்ணு. நாம பாட்டுக்கு ஏதோ பேசிட்டே இருக்கோம், வேகமா பேசுறோம். ஆனா இந்த பேச்சானது எப்படி வரதுன்னு இருக்க பாத்தீங்களா, இது ஒரு பெரிய ஆச்சரியம். இந்த லிங்குவிஸ்டிக்ஸ் சொல்ற பாத்தீங்களா, அது ரொம்ப விசேஷமான ஒரு தத்துவம். ஒரு குழந்தை பிறக்கிறது, பிறந்த பிறகு அது எப்படி பேசுறது, நம்ம பாஷை அது பேசுறது பாத்தீங்களா, கேட்டு கேட்டு பேசுறது. அந்த பேசும் தன்மை எப்படி வருது, அது 1 வருஷத்துக்கு வரணுமா. 1 வருஷம் ஆனது அது பேச தொடங்கிடலாம். முதல்ல காதான் பேசும். இப்படி ஆரம்பிச்சு, ஏன்னா அத்தைன்னு சொல்லணுமா,
அத்தை தான் வரணுமோ வேற ஒண்ணும் இல்ல விவகாரம் முழுக்க அத்தை அத்தைன்னு பேசுமா முதல்ல. ஆனா அந்த பேசுறது பத்தில அந்த பேசுறதுங்கிறது எப்படி வருது, இந்த பேச்சுடைய ஸ்வரூபம் என்ன, அது எங்கிருந்து வருது, பேச்சு எப்படி வருது, இந்த பேச்சு பேசும் பொழுது நமக்குள்ள என்ன நடக்கிறது, இத்தனை விஷயங்களும் வாக்தேவிகள் நமக்கு சொல்றாங்க. இது ரொம்ப டெக்னிக்கலா இருக்கலாம், இருந்த போதிலும் வேற எங்கேயும் எந்த கிரந்தங்கள்லயும் கிடைக்காததான விஷயம் இங்க சொல்றா வாக்தேவிகள். ஏன்னா வாக்தேவிகளோ இல்லையோ வாக்குக்கு அதிபதிகளா இருக்கிறவா, பேசும் தன்மையை எப்படி சொல்றதுன்னு நான் சொல்லக்கூடியவா. நச்சிகேதஸ்ன்னு ஒரு பையன் யமபட்டணத்துக்கு போனான், காயத்ரி மந்திரம் பண்ணினார் சார், அதனால எங்கேயும் போனான். இங்க ஒண்ணும் பண்றதில்ல, இந்த இடத்துல பக்கத்து ஊருக்கே போக முடியல உங்களால. அவன் பாட்டுக்கு என்னன்னா காயத்ரி புரட்சணம் பண்ணிட்டான், 25 லட்சம் நின்று ஜபம் பண்ணிருக்கான். இப்படி ஜபம் பண்ணிருந்தா அவருக்கு அபாரமான ஒரு சக்தி வந்தது. இங்க இருந்து பிரம்மலோகத்துக்கு போனான், ஏதோ ஒரு காரணத்துக்காக போனான். போன சமயத்துல பிரம்மதேவர் ஊர்ல இல்ல, இது யமலோகத்துக்கு போனா யமன் ஊர்ல இல்ல. என்ன ஆச்சுன்னா அவ பிரம்மலோகத்துக்கு போயிருக்காரு யம தர்மராஜா. 3 நாள் பணமும் வந்த இவன் 3 நாளும் காத்துட்டு இருந்தான். காத்துன்றது விட அந்த யம தர்மராஜாவுடைய ஆத்துக்காரி தூமோர்னான்னு பேர் அந்த அம்மாவுக்கு. யமி இல்ல, யமனுடைய தங்க யமி, அது கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. தூமோர்னான்னு பேர் அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா நேரா வந்து ஒரு பிராமண சிசு உட்கார்ந்துட்டு இருக்கு, காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு இருக்கு. அந்த சிசுக்கு நம்ம மரியாதை பண்ணணும்னு சொல்லி காலலம்ப ஜலமும் அதுக்கப்புறம் அர்த்தியமும் ஆச்சமனமும் சாப்பிடுறதுக்கு எல்லாத்தையும் கொடுத்து யமதர்மராஜா அந்த குழந்தைக்கு நமஸ்காரம் பண்ணி, உனக்கு என்ன வேணும் 3 ராத்திரி காத்துன்ற திஸ்ரோ ராத்திரே யதவாத்தே த்ரோவே அனஸ்னன் என் அதிர்மஸ்யா 3 நாட்கள் எங்க வீட்டுல சாப்பிடாம நீ காத்துட்டு இருந்தா, நான் உனக்கு 3 வரங்கள் கொடுக்கறேன் அப்படின்னு 3 வரம் கொடுத்தார். அதுல ஒரு வரத்துல என்ன கேட்டான் தெரியுமோனா, இந்த ஊர்ல எல்லாம் மனுஷன் எல்லாம் சத்து போறேங்கிறால, இந்த பிராணனை விட்டவரை இவன் பரலோகத்துக்கு போற ஆத்மா உண்டா இல்லையான்னு கேட்டான். ஏன் சார் வேற கேள்வியே கேட்கலையா, ஒண்ணுமே தெரியல வாழ்க்கையில, எத்தனையோ டவுட் இருக்கு, அதெல்லாம் விட்டான். இத கேட்டான், மனுஷன் பிராணனை விட்ட பிறகு பரலோகத்துக்கு போற ஆத்மா உண்டா இல்லையா, உண்டுன்னா அது எப்படி போறது, எந்த வழியில போறது, யார் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இப்படி எல்லாம் ஒரு டவுட் கேட்டார். யமதர்மராஜா பார்த்தார், ஏண்டா வேற கேள்வியே இல்லையா, இது அபிஷியல் சீக்ரெட், இது நான் சொல்லலாமா விவகாரம். யமதர்மராஜா இந்த விஷயத்த சொல்லலாமா, நீ வரமா கேட்டுட்டு இருக்கிய, நான் எப்படி சொல்றேன், சொன்னாலும் இது புரியாதுன்னு சொன்னார். அதெல்லாம் எனக்கு எல்லாம் புரியும், நீங்க சொன்னா புரியாம இருக்குமா, அதுல வேற விசேஷம். ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் சில பேர் சொன்னா அந்த வாக்குல ஒரு மதிப்பு உண்டு. ஜபம் பண்ணி பண்ணி அவ வாக்குல இருக்கக்கூடியதான ஒரு திறமையானது கேட்கிறவாளுடைய இதயத்துக்குள்ள அதை புரியும்படி பண்ண வச்சிடும். ஆகையால் நீங்க சொன்னா புரியாது இல்ல, நானும் அது கேட்க ஆவலா இருக்கேன், ஆகையால் அதை எனக்கு சொல்லுங்க. அது மாதிரி அந்த சப்ஜெக்ட அனுபவிச்சுட்டு அதுலயே இருக்கக்கூடியதான அவர் சொன்னா இவருக்கு என்ன புரிஞ்சதுன்னு மேல போறது. அதே மாதிரியே வாக்தேவிகள் அழகான அந்த தத்துவத்தை எடுத்து நமக்கு சொல்ற. மனுஷன் எப்படி பேசுறான், எங்கிருந்து பேசுறான், தியாகராஜர் நாபி கண்ட ரத்தனா, நாபியிலிருந்து சில எழுத்து வருது, இதயத்திலிருந்து சில வருது, கண்டத்துல இருந்து வருது, நாக்குல இருந்து நாம் காலு ருட்டானாம் மூர்த்தா ருத்துலசானாம் தந்தா லுதாதாதானா. இது சொன்னா பல்வரிசைய தொடணுமா, அப்படிதான் சொல்லி வா மேல் பல்வரிசை கீழ் உதட தொட்டாதான் வா சொல்ல முடியும். பாபா பாபாமான்னு சொன்னா 2 உதடும் தொட்டாதான் உங்களால சொல்ல முடியும். இப்படி எந்த இடத்துல இருந்து எந்தெந்த எழுத்து வருது, எங்க இருந்து வருது, இவைகள்லாம் கிளியரா உங்களுக்கு தெரியணும். ஏன் இந்த வார்த்தை வரணும், இவைகள்லாம் சொல்றதுக்காகத்தான். இத்தனையும் அம்பாளுடைய ஸ்வரூபம். பராயங்கிறதும் அம்பாளுடைய ஸ்வரூபம், மத்தியமாங்கிறதும் அம்பாளுடைய ஸ்வரூபம், பத்தியந்திங்கிறதும் அம்பாளுடைய ஸ்வரூபம் தான், வைகரிங்கிறதும் அம்பாளுடைய ஸ்வரூபம். இது எப்படி உண்டாகிறது இப்படின்னு அம்பாளுடைய ஸ்வரூபம் உங்க இதயத்துக்குள்ள இருந்துட்டு என்னமா இப்படி சப்தங்கள்லாம் எடுத்து சொல்றதுன்னு இந்த சப்த சாஸ்திரம் இருக்கு பார்த்தீங்களா, அத முழுக்க நமக்கு இப்ப சொல்ல போறார். பாப்போம். பரா சப்தார்த்தயோகோ தாதாத்யஸ்ய சக்தி பதார்த்தத்வா
நிர்குணஸ்யாபி பிரம்மணः சப்த பிரம்மா பின்னத்வேன கிமிதி தத்ர சத்யாதி சப்தானாம் லட்சணா. நீங்க பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லும்போது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. பிரம்மான்னா என்னது? சத்தியமாகவும் ஞானமாகவும் அனந்தமாகவும். சத்தியம்ங்கிற சொல்லு சத்தியத்தை பிரம்மத்தை சொல்லலையா? ஏன்னா வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாவது ஸ்வரூபம் அது. ஒரு சொல்லால சொல்ல முடியாதோ இல்லையோ பிரம்மத்தை, ஆனா லட்சணையா சொல்றது, இளமரவா காய்மரவா சொல்றது, சொல்லாம சொல்றது அப்படின்னு சொல்லி இருக்க. ஏன் அப்படி சொல்லணும்? ஏன்னா சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் ஒரு சாதாத்தியம் உண்டு. உடம்புன்னு சொன்னா வயிறு பெருத்த கழுத்து குறுகி ஒரு பொருளா இருந்து உங்க இதயத்துக்கு உங்க மனசுல வருதோ இல்லையோ, அப்ப இந்த சப்தம் கட்டாங்கிற சொல்லுக்கும் அந்த பொருளுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு சார். அதுதான் சாதாத்தியம். வாக்கிய வாசக பாவம் திஸ் மீன்ஸ் தட் அப்படிங்கிறது மீன் சரி. ஆனா விவகாரம் என்னன்னு, இந்த சொல்லு சொன்னதுமே கேட்கிறவருடைய இதயத்துல அப்பொருளானது மனசுல வருதோ இல்லையோ, இந்த சொல்லுக்கும் அந்த பொருளுக்கும் என்ன சார் சம்பந்தம்னா, அந்த சம்பந்தம் வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. வாகர்த்தா திவசம் பிரத்தவ் வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதப்பிதரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரவ் அப்படின்னு அது அம்பாளும் பரமேஸ்வரன் என்ற ஸ்வரூபத்தை ஒத்தரை வச்சு ஒருத்தர் விட்டு இருக்க முடியாது. அப்படிப்பட்டதான ஸ்வரூபம். ஆகையால் சப்தார்த்தையோகோ தாதாத்மத்தைவ சக்தி பதார்த்தத்வா. இததான் நான் சக்திங்கிறேன். நிர்குணஸ்யாபி பிரம்மணः சப்த பிரம்மா பின்னத்வேன. பிரம்மம் நிர்குணமா இருந்த போதிலும் சப்த பிரம்மா அபின்னமா இருக்கிறதுனால ஏன் இந்த சத்தியாதிபதங்கள் லட்சணையா சொல்லணும், நேராவே சொல்லலாமே அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தால், வைகர்யாத்மக பதானாம் விராட் புருஷேன இவசக தாதாத்யேன. நீங்க குடம் என்றோ ஒரு சொல்ல வாயால சொல்றோம் இல்லையா, வாயால நீங்க பேசினீங்கன்னா அது வைகரிந்து. நான் பேசணும் என்ற மனசுல நினைச்சுடையானால் அது பக்தியந்தின்னு. அது கழுத்து கிட்ட வந்து அது மாறினா அது மத்தியமானது. நம்ம மூலாதாரத்திலேயே இருந்தா அதுக்கு பரானுது. நீங்க பேசுறதுக்கு முன்னால இவ்விஷயத்தை இன்னாருக்கு சொல்லணும் எனக்குடையதான எண்ணத்துல மனசுல வச்சுட்டு அப்புறம் பேச தொடங்குறேன். அது வரைக்கும் பராவா இருந்தது பக்தியா மாறுறது. எந்த பாஷையில சொல்லணும் எப்படி சொல்லணும் என்று நினைக்கிற காலத்துல மத்தியமாவா ஆச்சு. உங்க வாய விட்டு வெளியில வருது பார்த்தா சொல்ல அப்ப வைக்கறியாச்சு. ஒரே சத்தம் தான், ஒரு அபிப்பிராயம் தான். மனசுல இருக்கிற ஒரு எண்ணமானது அத வாயால எடுத்து சொல்ற பரியந்தம் உமக்குள்ளேயே அந்த சப்தம் அந்தர் குடுகுடாயது உள்ள சுத்தின்னு இருக்கு. சில பேருக்கு பேசணும்னு நினைப்பான், அத சொல்றதுக்கு கரெக்டான வார்த்தை வராது. அது 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 அப்படிங்கிறான். அதுன்னா எதுன்னு விவசாயம் முழுக்க என்னன்னு அந்த கரெக்டான வார்த்தை அவனுக்கு வராது அந்த சந்தர்ப்பத்துல. அது என்ன அம்பாண்டி அனுகிரகம் வேணும். அப்படி இந்த சப்தமானது வைகரி சப்தம் தான் விராட் புருஷனோட சம்பந்தம், சுத்த பிரம்மத்தோட இல்ல. சுத்த பிரம்ம தாதாத்யம் நாத்தியேவா இது சமாதித்தயாவாதம் விபஜதே. இதுதான் இவருக்கு தான் சொல்ல நினைத்தது இது. ஆகையால் நாம் பேசக்கூடியதான சொல்லுக்கும் விராட் புருஷனோட தான் தாதாத்யம், சுத்த பிரம்மத்தோட தாதாத்யம் இல்லை. சுத்த பிரம்மமானது குரு அனுகிரகத்தினால் உங்களுக்கு ஜபம் பண்ணி சமாதி பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த சமாதியில காணக்கூடியதான் அந்த ஸ்வரூபம் சுத்த பிரம்மம். வாயால சொல்லி பேச முடியாது. ஆகையால் அத்ரேதம்போத்தியம். இப்ப சிருஷ்டி பிரக்கிரியை உலகம் எல்லாம் எப்படி உண்டாகிறது, நீங்க பேசும்பொழுது ஒரு பேச்சு எப்படி வெளியில உண்டாகிறதுன்னு சொல்றதுக்கு பதிலாக உலகமே எப்படி உண்டாச்சுன்னு சொல்றார். பிரளயே சிருஜமான பாணி கர்மணாம் அபரிபாகதாயாம். உலகம் எல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் நிறுவச்சு. இதுமேல ஆகாசத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணணும். சிருஷ்டி பண்ண வேண்டியதான சந்தர்ப்பத்தில் பிரளய காலத்தில் சிருஜமான பிராணி கர்மணாம் அபரிபாகதாயாம் சிருஷ்டி பண்றதுக்காக வேண்டியதான உலகத்துல இருக்கிற மனுஷியாள்லாம் பொழக்க போக்கூடியதான மனுஷியாள் இருக்காளே, அவளுடைய பிராணிகளுடைய கர்மாக்கள் எப்படி இருக்கு அது இன்னும் பரிபாகத்தாக்கல, பாப்பம் எல்லாம் பழுக்கல. கர்மா பின்னம் கர்மா பின்ன மாயாவச்சின்னம் பிரம்ம கனீபூதமித்யுச்சதே. அப்பொழுதுதான் அந்த பிரம்மமானது கனீபூதமா நிக்கிறதுனா ஒரு காரியத்தை பண்ணணும். பேசுறதுக்கு முதல்ல அந்த குழந்தை பேசுறதுக்காக முயற்சி பண்றது அப்படிங்கிறது. அந்த வார்த்தை உள்ள பரவல
அதான் அந்த பிரம்மத்துக்கு ஏற்பட்டது முதல்ல. அந்த பேச தொடங்கி டக்குனு பேசிட்டு பார்த்தா அதான் ஸ்போட்டம். இததான் அவன் பிக் பேங் தியரிங்கிறான். வெஸ்டர்ன் பிக் பேங் தியரிங்கிறது எங்கிருந்து வந்தது? எங்க வேத பிரபாவாத் சூத்திர பாஷ்யத்துல சொல்லி இருக்கு. ஆகையால் கனீபூதமித்யுச்சதே காலவசாத் கர்மணாம் பரிபாகே, காலவசாத் அதுக்கு தகுந்ததான காலம் வந்த பொழுது கர்மணாம் பரிபாகே அந்த மனுஷியாளுடைய கர்மாக்கள்லாம் பரிபாகத்தை அடைஞ்சு. எவ்வளவு காலம்? சம்பத்சரோ வய பிரஜாபதி சம்பத்சரமேவா வருந்தே வேதம் சொல்றது. 1 year பூர்த்தி ஆன பிறகு பேசணும் குழந்தை. அப்பவும் பேசல, ஒரு வார்த்தை வரலன்னு வச்சுங்களேன், இமிடியேட்டா டாக்டர்கிட்ட அழைச்சுன்னு போகணும். காது கேட்கறதா குழந்தைக்கு, அது பேச வரலா பாக்கணும்னு. ஒரு சம்பத்சரம் அந்த சமயம் எல்லாமும் இருக்குன்னு அது அந்த வேதத்துல நீங்க ஒழுங்கா ஊனி கவனிச்சு பார்க்கணும். எத்தனை மந்திரங்கள் இருக்கு. அந்த ஒரு சம்பத்சரம் கால பரிபாகாயாம் சாதுஷ கர்மா பின்னம் மாயாவச்சின்னம் பிரம்ம கனீபூதமித்யுச்சதே காலவசாத் கர்மணாம் பரிபாகே ததி வினஷ்யதவஸ்தா பரிபாக பிராகபாவா விசிகீர்ஷா இத்யுச்சதே சோகாமயதா. அவர் நினைச்சாராம் உலகத்தை படைப்பேன். அந்த குழந்தை நினைச்சது இவெல்லாம் பேசுறாளே, எனக்கு பேச வரலையே, நானும் பேசுறேன் அப்படின்னு முயற்சி பண்றோம். குழந்தைக்கும் சிக்கீர்ஷம் உண்டாயிருக்கு, பிரம்மத்துக்கும் உலகத்தை படைக்கணும் சிக்கீர்ஷம் உண்டாயிருக்கு. கத பரிபாகணே மாயா விருத்திருத்பத்தியதே. பிறகு அந்த சமயத்துல மாயா விருத்திருத்பத்தியதே உண்டாகிறது. அதான் பிராதமிக விருத்தி. அகம் அப்படின்னு உண்டாகிறது பார்த்தல. பிராதமிக மாயா விருத்திருத்பத்தியதே சாதிருதம் பரிபக்வ கர்மாகார பரிடத மாயா விசக்தம் பிரம்மா. இப்படி ரெடியா இருந்து பேசுறதுக்காக தகுந்ததான குழந்தையோ உலகத்தை படைக்கணும்னு சித்தமா இருக்கிற பிரம்மத்துக்கோ அவ்யக்தம்னு. அவ்யக்தாத் வியக்தமா பன்னம் பகவத்கீதையில் சொல்ற பார்த்தீங்களா, அந்த அவ்யக்தம் அப்படின்னாச்சு. பதவாச்சம் அதையே வசத்திய உற்பத்தி ஸ்மரியதே. அதனால்தான் இந்த அவ்யக்தத்துக்கு உற்பத்தியும் உண்டுங்கிறது. தஸ்மாத் அவ்யக்தம் உற்பன்னம் திருகுணம் சத்தமா அப்படின்னு சொல்லு. சயேவ ஜகதங்குர கந்தரூபத்வாத் காரண பிந்து பதேன வியவஹரியதே. இந்த அவ்யக்தத்துக்குத்தான் காரண பிந்து. இது மேல காமகலாஸ்வரூபம்னு சொல்ல போறேன். இந்த அவ்யக்த நிலைக்கு என்ன பேரு? காரண பிந்து. சோ காமயத பகுஸ்யாம் பிரஜா ஜெயஜே அப்படின்னு உலகத்தை படைக்கணும் எனக்குடையதான ஒரு ஆசை உண்டாச்சு பார்த்தா, இதுக்கு காரண பிந்துன்னு பேரு. சதுப்தம் பிரபஞ்சசாரே பிரபஞ்சத்துல விசிகீர்ஷுர்கனி பூதா சாதிதப்யேதி பிந்துதாம். விசிகீர்ஷு உலகத்தை படைக்கணும் என்று நினைத்து தான் அதுல முயற்சி பண்ணுவதாக ஒன்று கூடி என் நிலை இருக்கோ அந்நிலைக்கு சிதப்யஸ்தா பிந்துதாப்யேதி பிந்துதாம். இது அஸ்மாச்ச காரண பிந்தோ. இந்த காரண பிந்துல இருந்து சகாதாத் கிரமேண காரிய பிந்து. காரண பிந்துல இருந்து காரிய பிந்து உண்டாச்சு. ததோ நாத, அதுல இருந்து நாதம் உண்டாச்சு. ததோ பீஜம் நாத பிந்து கலாதீதா நமோ நமோன்னு சொல்லல. நாதம் பிந்து, அதுக்கு மேல இருக்கிறது கலா, அதையும் அதீதமா இருக்கிறது காரண பிந்து. நம்ம சாதாரணமா ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்கோம், இதனுடைய அர்த்தம் புரியல நமக்கு. இப்பதான் சொல்றோம். கதிதம் பரம சூக்ஷ்ம ஸ்தூல பதை அப்படி உச்சதே. இதத்தான் பரமம் என்றும் சூக்ஷ்மம் என்றும் ஸ்தூலம் என்றும் வரக்கூடியதான சப்தங்கள் தான் சொல்லப்படுறது. சித் அம்ச சிதசின் மிஸ்ரா சிதசித் மிஸ்ரா அஜிதம்சா இசேஷாம் ரூபாணி. ஒன்னு சிதம்சமாகவும், இன்னொன்னு சிதசித்தாகவும், இன்னொன்னு மிஸ்ரமாகவும், இன்னொன்னு அசிதம்சமாகவும் இந்த ரூபங்கள். இது எங்க சொல்லிருக்கு? ரகசியாகமே. எதையும் தான் சொல்றதுக்கு பிரமாணம் சொல்லிட்டே போறார். காலேன வித்யமானஸ்து சபிந்துர் பவதி த்ரிதா. இந்த காலத்தினால பிரியக்கூடியதான பிரம்மமானது அங்கிருந்து பிந்துவாகிறது. சூக்ஷ்ம ஸ்தூல பரத்வேன, ஸ்தூலமாகவும் சூக்ஷ்மமாகவும் பரமாகவும் சத்யத்ர வித்யமிஷ்யதே. சபிந்து நாத பீஜத்வ பேதேன நிகத்யதே. பிந்து என்று நாதம் என்றும் இவையில் பிரிக்கப்படுகிறது. ஏ தேசா இந்த காரண பிந்து பிந்த்வாதய. காரண பிந்து காரிய பிந்து நாதம் பீஜம் இப்படி நாளா வந்திருக்க.
இப்படி சத்வாரா அதிதெய்வதம், இதையே வேதாந்தத்தில் அவ்யக்தன் என்றும் ஈஸ்வரன் என்றும் இரண்யகர்பர் என்றும் விராட் புருஷன் என்றும் சொல்றார்கள். அவா சொல்றது இதையே சம்பிரதாயத்துல சாந்தா, வாமா, ஜேஷா, ரௌத்ரி, ரூபா இப்படி சொல்லுது. அம்பிகா இச்சா ஞான கிரியா ரூபாச்சா, இச்சா சக்தி ஞான சக்தி கிரியா சக்தி ஸ்வரூபிணி. இதுதான் வேதாந்தத்துல எந்த அவ்யக்தம் ஈஸ்வரன் இரண்யகர்பன் விராட்னு சொல்றாளோ அதேதான் இவ அப்படி சொல்றார். அதிபூதந்தோ. ஆனா இந்த ஊர்ல இத்தனையும் நடக்கிறது அம்பாளே இந்த பாரத தேசமா இருக்காளோ இல்லையோ, எப்படி இருக்கா? காமரூப பூர்ணகிரி ஜாலந்தர கோட்யான பீட்டா ரூபாவா, இந்த ரூபமா பீட்டங்களா இது நித்யாகிருதையே ஸ்பஷ்டம். சரி, அவைகள்லாம் அங்க இருக்கட்டும் சார். என் சரீரத்துக்குள்ள என்ன இருக்கு? அத்தியாத்மந்து காரண பிந்து சக்தி பிண்ட குண்டல்யாதி சக்தி வாச்ச மூலாதாரத்தா. இந்த காரண பிந்து பராஸ்வரூபம் சக்தி பிந்துவா இருந்தது அவளுடைய மூலாதாரஸ்தானத்தில் இருக்கு. சக்தி குண்டலினி விஸ்வஜனன வியாபாரவத்யமாம் இப்படி இந்த ஸ்வரூபம் நம்ம பேசக்கூடியதான பேச்செல்லாம், இந்த மனிதனுடைய சக்தி எல்லாம், இவன் பண்ணக்கூடியதான எல்லா திறமையும் மூலாதாரஸ்தானத்துல அந்த 4 கணங்கள் இருக்கக்கூடியதான தாமரைக்கு நடுவுல டார்மெண்டா ஒரு வேலையும் செய்யாம இருக்கு சார். சாயங்காலம் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கோம், தூங்க வைக்கிறோம், ஒன்னும் வேலை செய்யறது இல்ல. அத தெரிஞ்சுக்கணும். ஆச்சாரியை வியவஹரதா சோயம் அவிபாகாவத்தா காரண பிந்து. இப்படி நான் உலகத்தை படைக்கணும் எனக்கூடியதான பிரம்மத்தினுடைய நிலையோ நான் பலவிதமாக பேசணும். அந்த குழந்தை நினைக்கிறது சின்ன வயசுல என்னமா பேசுறா, அவ என்னமா பேசுறா, ஒருத்தர் பேசிட்டு இருக்காள, எனக்கு ஒன்னும் பேச வரலையே. அது பண்ற கவலை. அவ்வளவு கவலைப்பட்டு நீங்க பேச தொடங்கினேன். இன்னைக்கு பேச்சு நிறுத்தினா போதும். ஆரம்பம் அந்த செல்போன் ஏண்டா நிறுத்தினா, நான் சார்ஜா எடுத்து நிறுத்தினாங்கிறான். அது என்னத்தான் பேசுறானோ அப்படி பேசுறானே வேண்டான்னு. ஆனா இந்த பேச்சுக்குள்ள இருக்கக்கூடியதான தத்துவம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படி அந்த விசேஷமா அந்த வாக் சக்தி இருக்க அவ்வளவு விசேஷம். ஆகையால் அயமே வயதா காரிய பிந்துவாதி திரய ஜனன உன்முகா. இவைகளே காரிய பிந்துவாகவும் நாதமாகவும் பீஜமாகவும் ஆகணும் என்று எப்பொழுது ரெடியானதோ வித்யதே சப்தாயாம் அவ்யக்தா சப்த பிரம்ம அபிதேயா ரவஹா. அப்பொழுது இந்த அவ்யக்தமான சப்தம் ரவம் எனக்கூடியதான நிலையப்படுகிறது. இதான் மீமாம்சையில நிரபேட்ச ரவ சப்தா. சூத்திரம் மீமாம்சையில நிரபேட்ச ரவஹா, எதையும் எதிர்பாராத வரக்கூடியதான ஒரு சப்தம் இருக்கே அதுக்குதான் ஸ்ருதின்னு பேரா. இப்படி தத்ர உற்பத்தியதே ததப்யுக்தம் சிந்தோஸ்தஸ்மாத் வித்யமானாத் அவ்யக்தாத்மா ரவோ பவேத். அந்த பிந்துவில இருந்து உண்டானது ரவமாகிறது. ஸ்வரவ ஸ்ருதி சம்பன்னை சப்த பிரம்மேதி கீயதே. இந்த ரவத்தை தான் சப்த பிரம்மா அப்படின்னு சொல்றாளா. பகவத்கீதையில சப்த பிரம்மாதி வர்த்ததே, இந்த சப்த பிரம்மன் தான் சொல்ற. சோயம் ரவஹா காரண பிந்து பிந்தோஸ்தஸ்மாத் வித்யமானாத் அவ்யக்தாத்மா ரவோ பவேத் சரவஸ்ருதி சம்பன்னை சப்த பிரம்மேதி கீயதே இதி. சோயம் ரவஹா காரண பிந்து தாதாத்மியாபன்னத்வாத். ஏதோ அதுல இருந்து இது வந்ததோ இல்லையோ, அதனுடைய சம்பந்தம் இது இருக்கு. சர்வகதோபி எங்கும் வியாபித்திருப்பதனால் வியஞ்சக யத்ன சம்ஸ்கிருத பவன வசாத் நான் இதை பேசணும் எனக்கூடியதான முயற்சி. அந்த தம் புடிச்சு அந்த குழந்தை பேசறதான், பேசணும் பேசணுங்கிறதுக்காக ஆரம்பிச்சு பேசுறது. பிரயத்னவசாத் பிராணினா மூலாதாரேயேவ அபிவ்யஜ்யதே. ஆகையால் நீங்க பேசக்கூடியதான பேச்செல்லாம் மூலாதாரத்துல கிளம்புறது. ததுக்தம் தேபி மூலாதாரேஸ்மின் சமுதேபி சமீரணா. இந்த சரீரத்திலையும் மூலாதாரத்தில் இருக்கிற சக்தியானது காத்தினால் ஏவப்பட்டு விவட்சோ நிச்சயா உத்தேனா தான் இதை பேசணும் எனக்கூடியதான எண்ணத்தினால் கலந்து பிரயத்னேன சம்ஸ்கிருதா சவ்யஞ்சயதி தத்ரைவா. இதான் பாக்கிய பிரயத்னம் ஆந்தர பிரயத்னம்னு வியாக்கரணத்துல சொல்ற. சப்த பிரம்ம அபி சர்வகம் இது அதிதம்
காரணபிந்துவாத்மகம் அபிவியக்தம், இப்படி காரணபிந்துவாக தெரிஞ்சது. சப்த பிரம்ம ஸ்வப்ரதிஷ்டிதயா, அது எங்க இருக்கு? தன்னிடத்துல தான் இருக்கு. நிஷ்பந்தம் ததேவ பராவாகித்யுச்சதே, ஆகையால் பராவாக் எங்க இருக்கு? மூலாதாரத்துல இருக்கு. அத ததேவ நாபி பர்யந்தமாகச்சதா, அங்கிருந்து ஆரம்பிச்சு நாபி வரைக்கும் நீங்க பேசணும்னு பண்ற முயற்சி, அந்த சப்தமானது நாபி வரைக்கும் வருது. சேன பவனேன அபிவியக்தம், அங்க இருக்கக்கூடியதான காத்தனால வெளிப்பட்டு விமர்ச ரூபேனா கொஞ்சம் பிரிஞ்சு மனசா யுக்தம், இப்படி பேசலாமா அப்படி பேசலாமா, இத சொல்லலாமா அதை சொல்லலாம், பேச ஆரம்பிச்சிருவான். சில பேரு அப்படி இருக்கட்டும் பேச மாற்றிவிடும், ஏன்னா அது சொல்ல நினைக்கிறேன். சிலது சொல்ல ஆரம்பிப்பான், வாயை தவறி ஒரு வார்த்தை வந்துடும், என்னது அப்படின்னு கேட்டேன்னா அவன் ஒண்ணும் இல்லப்போ அப்புறம் சொல்றேனே என்ன இப்ப சொல்லப்படாது. அது என்ன மனசானது அதை நிறுத்தது. சில பேர் அந்த ட்ரைனிங் இல்லாதவா சொல்லப்படாதுன்னு நினைச்சுட்டு சொல்லிவிடுவான். இந்த விவகாரமா மனசா யுக்தம் சாமானிய ஸ்பந்த பிரகாச ரூப காரிய பிந்துமயம் சத்து, இது நாபியில வரும் பொழுது இதுக்கு பசியந்தி வாகித்யுச்சதே, இதுக்குதான் பசியந்தின்னு பேரா. ஆக ததேவ சப்த பிரம்மா, அதே சப்த பிரம்மம் சேனைவ வாயுனா ஹிருதய பர்யந்தம் அபிவியஜ்யமானம், இதயம் வரைக்கும் வந்தது. நிச்சயா நிகதையா புத்தியா யுக்தம், இப்ப தீர்மானம் பண்ணு, இதத்தான் பேசணும், இதுவரைக்கும் தான் சொல்லணும், இப்படித்தான் பேசணும், பெரியாளோட கேட்டா ஒரு மரியாதையோட தான் பேசணும், இந்த வார்த்தை தான் உபயோகப்படுத்தணும். எல்லாரிடத்துலயும் எல்லா வார்த்தையும் உபயோகப்படுத்தலாமா? அப்பா கிட்ட பேசுறப்ப மரியாதையை பேசணும். இன்னும் மற்றவர்கிட்ட பேசும் பொழுது வேற விதமா பேசும். ஃப்ரெண்டோட பேசும் பொழுது வாழா போடான்னு பேசுவா. அப்படி பேசப்படாதுன்னு யாரோடையும் இப்படி பேசப்படாது. ஆனா இப்படி பேசுறா. ஆனா விவகாரம் என்னன்னா என்னென்ன விதமாக பேசணும் என்று சொல்றது புத்தி. அந்த புத்தியோட சேர்ந்ததுக்கு மத்தியமானு பேரான். அதான் நிச்சயா புத்தியா யுக்தம் விசேஷ ஸ்பந்த பிரகாச ரூப, விசேஷமாக இப்படித்தான் சொல்லணும் எனக்கூடியதான தெளிவுடன் பேசுறான். அதுக்குத்தான் மத்தியநாதமயம் தது மத்தியமாவாகித்யுச்சதே, மத்தியமாவாக்குன்னு வேறு. அத ததேவ, அதுவே வதன பர்யந்தம் வாய் வரைக்கும் வந்துருதுன்னு வச்சுக்கிறேன். வதனம்னா வாய். தேனைவ வாயுனா, அந்த காத்தனாலேயே கண்டாதிஸ்தானேஷு அபிவியஜ்யமானம், கழுத்து தாட பல்லு நாக்கு உள்நாக்கு இத்தனை இடங்கள், ஒவ்வொரு இடமும் நீங்க இதை பேச முடியாது. கழுத்துல இருந்து ஆ காக்கா காக்கா இவைகள்லாம் கழுத்துல இருந்து, இதெல்லாம் தாட, அது அசைச்சாதான் இதெல்லாம் வரும். பாபா பாபாமா இவைகள்லாம் உதடு. இப்படி சில பதங்கள் அந்தந்த எழுத்து பேசணும்னா அந்தந்த இடம் ஆடணும்னு. நீங்க பாப்பா பாப்பாமா கீழே உதடு மேல சேராம சொல்லுங்க, ஆதான் சொல்ல முடியாது. அந்த உதடோட ரெண்டு உதடும் சேர்ந்தாதான் சொல்ல முடியும். இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க வாரம் முழுக்க. இதுக்கு என்ன இதான் வைகரின்னு பேர். வதன பர்யந்தம் தேனைவ பிரகாச ரூப பீஜாத்மகம் என கிளியரா தெரியறதா? ஆகையால் இது பிரகாசம்னு பேர். சத் வைகரிவாகித்யுச்சதே, இத்தனையும் பிரபஞ்சசார தந்திரத்துல ஆச்சாரியர் 2ஆம் அத்தியாயத்துல 43வது ஸ்லோகம் பிரபஞ்சசாரம் சொல்லிட்டார். மூலாதாராத் பிரதமமிதிதோ எச்சபாவ பராட்சா, மூலாதாரத்துல இருந்ததான பரா வாக்கானது பஷாத் பசியந்தி, அதுக்கப்புறம் நாதியில பசியந்தியாயி அத ஹிருதயகோ புத்தியும் மத்தியமாச்ச, இதய தேசத்துல வரும் பொழுது மத்தியமா என்கிற பேரை அடைகிறது. வாக்குல இருந்து வெளியில வரும் பொழுது வைகரி அத ருதிஷோரோ சுஷும்னா, இவன் பேசணும் என்று ஆரம்பித்த இவனுக்கு சுஷும்னா பத்தா, சுஷும்னா நாடியினால கட்டப்பட்டு தஸ்மாத் பவதி பவனே பிரேரிதா வர்ண சம்ஞா, இப்படி இவன் பேச நினைச்சு அதனால இந்த காத்தினுடைய மாற்றத்தினால இவனுக்கு இப்படி எழுத்துக்கள்லாம் வருது. இது தந்திரத்திலையும் சொல்லிருக்கு. மூலாதாரே சமுத்பன்ன பராட்சோ நாத சம்பவ, மூலாதாரத்திலிருந்து உண்டானது நாதம். தயேவ உத்வயாதி உத்வதயா நீதா சுவாதிஷ்டானே விஜృంభిதா, அது சுவாதிஷ்டானத்துல வரும் பொழுது பசியந்தி ஆச்சாம் அவாப்னோதி, பசியந்திங்கிற நிலை அடைகிறது.
கதைவ ஊர்வம் சனை சனை அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆரம்பிச்சதுமே டக்குன்னு வச்சிட மாட்டான். அத்தேன்மா அம்மா அவ்வளவுதான். அது ஒரு 2-3 மாசம். அதுக்கப்புறம் அவ்வளவுதான் பேச்சு வருமா வராதான். அப்புறம் இன்னும் 2 பேஜ் வச்சோம். ஒரு 6 மாசம் ஆச்சு. ஸ்டார்டர் பாக்ஸ் டி ஷர்ட் போட்டுருக்கான். சனை சனை அநாஹதே புத்தி தத்துவம். அதற்கு பிறகு அநாஹதே இதயத்துல புத்தி தத்துவமேதா மத்தியமாபிதா கதா தயா ஊர்த்வனுன்னா அதுல இருந்து மேல கிளம்பி சன் விசுத்த கண்டதேசதா வைகரியாக்கா இப்படின்னு இத்தம் சதுர்விதாசு மாத்திருகாசு. இப்படி இவைகள்லாம் மாத்திரைகள். அம்மா மின்னின்னு சொல்றோம் இல்லையோ மந்திரங்கள்ல. இந்த மாத்திரைகள் பராவாகவும் பசந்தியாகவும் மத்தியமாவாகவும் வைகரியாகவும் இருக்கு. அதுதான் மந்திரங்கள். இது பராதித்ரயமஜானந்தா மனுஷ்யா. இவைகளில் இந்த பராபசந்தி மத்தியமா தெரியாத இருக்காரு மனுஷால் பாருங்க. ஏதோ பேசிட்டு இருக்க அவ்வளவுதான் தெரிய அவளுக்கு. ஸ்தூலதா வைகரி நேவ வாச்சம் மன்வதே. வாக்குங்கிறது ஒண்ணுதான். வைகரி வாக்குதான். நான் பேதர் வாக்குதான். ஆனா உள்ளூர ஒரு வாக்கு இருக்கு. எது நீங்க ஜபம் பண்ணிட்டே இருக்கு. இது நடக்குமா நடக்காதான்னு உள்ள இருந்து யாரோ ஒருத்தர் சொல்றா போல இருக்கு. யாரோ சம்படி செல் உள்ளூர அந்தராத்மா சொல்றதுங்கிறான். அப்படின்னு சில சமயத்தில் நமக்குள்ளேயே யாரோ ஒருத்தர் பேசுறா போல இருக்கே. அதான் மத்தியமா வாக்கு. பசியந்தி வாக்கு. இப்படி மனுஷியா உபஜீவந்தி. எந்த வாக்கானது மனுஷாளுக்கு தெரியறதோ அதுதான் உபஜீவனம் பண்றார். அனாப்தம் அபூர்ணம் இப்படிப்பட்டதான வாக்கானது 3 வாக்குகள் இவன் தெரிஞ்சுக்கல. ஒரு வாக்கு தான் தெரிஞ்சிருக்கான். இது வேத பாஷ்யே ஸ்ருத்யந்தரேபி. ருக்வேதத்திலையும் முதல் மண்டலம் 114வது சூக்தத்துல இத சொல்றது. பிராமணாயே மனிஷினா குஹாத்ரீணி நிஹிதானேங்கயந்தி துரியம் வாஜோ மனுஷ்யா வதந்தி சத்வாரி வாக் பராமத்தியமா பராபத்யந்தி மத்தியமா வைகரின்னு 4 வாக்கம். சத்வாரி வாக் பரிமிதா பதானி. இந்த பதங்கள்லாம் இந்த 4 வாக்குக்குள்ள இருக்கு. தானி விதர் பிராமணாயே மனிஷினா. இது அறிந்த மனுஷாள் பிராமணாள் பிரம்மோபாசகால் காயத்ரி உபாசகால் அவ அறிஞர்கள். குஹாத்ரீணி நிஹிதானேங்கயந்தி. இதய குகைக்குள்ள ரகசியமாக இருக்கக்கூடியதான 3 வாக்குகளை ஜனங்கள் அறியவில்லை. துரியம் வாஜோ மனுஷ்யா வதந்தி. இந்த வைகரி வாயால பேசக்கூடியதான வாக்குத்தான் வாக்குன்னு நினைக்கிறார் ஐயான்னு. இப்படி வேதத்துல சொன்னார். இதையே காந்தத்துல யஜ்ஞ வைபவ கண்டத்துல அபதம் பதமா பன்னம் பதம் சாப்பிய பதம் பவேத் பதாபத விபாகஞ்ச எப்பஸ்யதி தபஸ்யதி. அபதம் பதமா பன்னம். இது பதமா இது பதம் இல்லையான்னு தெரியலையா. பதம்னா என்னது? வேர்டுமா. இன்னொரு பாஷையில சொன்னா புரிஞ்சதுன்னு அர்த்தமா. வையாக்கரணம் கேட்டா சுத்திகந்தம் பதம். சுகந்தமாகவோ திகந்தமாக இருந்தா அதுக்கு பதம்னு பேர். நையாயிக்கம் கேட்டேன் பதம்னா என்ன? சக்தம் பதம். எந்த சொல்ல சொன்னா புரியறதோ அதான் பதம் தான். அவன் புரியறதுன்னு கிடையாது. சுகந்தமாகவோ திகந்தமாக அவன் சமையல அவன் பேசுறான். வேதாந்திய பதம்னு என்னன்னு காலடினா சமஸ்கிருதா ஏ பத பல்லவ பிளவம் மகத்பதம் புண்ணியோ முராரே. இந்த ஜன்மாவில அந்த முராரி கிருஷ்ண பரமாத்மாவுடைய பாத பத்ம கால் குழம்பு பரமாத்மாவை கால் வச்ச இடம் அத நீங்க பாத்தீங்களேனால் அடுத்த பிரிவு உங்களுக்கு சமஸ்கிருதாயே பதபல்லவ பிளவம் மகத்பதம் புண்ணியோ முராரே. அவனுக்கு எப்படின்னா இந்த சம்சாரம் கோஷ்பதம் மாதிரி ஆயிட்டான் அப்படின்னு சுகஸ்வாமி சொல்ற. இந்த பதம் இருக்கு. பதம் தே கீர்த்திராம் பிரபதம் அபதம் தேவி விபதாம் கதம் சத்ரி நீதம் சத்ரி கமல கதனி கற்புரதுலாம் கதம் வா வாணிஜ்யாம் உபயமன காலே புரபிதா யதாதாயன்யஸ்ரம் திருடதியமானேன மனசா. அம்மா உங்களுடைய பாதம் இருக்க காலடி இருக்க அம்பாளுடைய காலடி. பதந்தே கீர்த்தினாம் பிரபதம் அபதம் தேவி விபதாம். இத நினைச்சவாளுக்கு இந்த வாழ்க்கையில இனிமேல கவலை இல்லை. அம்பாளுடைய பாதத்துல ஒரு புஷ்பம் ஒரு நாள் தெரியாம போட்டுடையனால் ஒரு நமஸ்காரம் பண்ணினா உங்களுக்கு ஒரு ஆபத்தும் வராது.
அபதம் விபதாம் கதம் நீதம் சப்தி கமட கட்டில கமட்டி கற்பூர துலாம். இந்த கவிகள்லாம் என்ன பண்ணிட்டா, அம்பாளுடைய பாதம் எப்படி இருக்கு தெரியுமா, இந்த ஆமையினுடைய ஓடு மாதிரி இருக்குன்றான். ஆமையினுடைய ஓடு அப்படியே மேலோட அப்படியே குழுப்பா இருக்குமா, அது மாதிரி இருக்கான். என்ன கால் வீங்கி இருக்கா தெரியல. விவகாரம் என்னடா இப்படின்னு அவ சொல்லியிருக்காளே. எப்படிமா சொன்னா, கதம்பா பாணிபியாம் உபயமன காலே. பரமேஸ்வரன் அம்பாள கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணிக்கிற காலத்துல அவர் என்ன பண்ணினார், இந்த சப்தபதினு ஒண்ணு நடக்கும். அந்த பொண்ணுடைய காலை படிக்கணும். இன்னைக்கு இருந்து ஆரம்பிச்சது, அந்த கல்யாண நாள்ல இருந்து ஆரம்பிச்சு 4 பேர் இருக்க காலை பிடிச்சிட்டு போகணும். வேற வழி இல்லைன்னு ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டோம். அப்புறம் யோஜனை பண்றான். இன்னும் விவகாரம் அது ஒவ்வொரு மந்திரத்தை சொல்லியும் போகணும். விஸ்வஸ்வான் வேதோ அப்படின்னு ஒவ்வொரு பதத்துக்கும் சொல்லிட்டு இவன் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு 7வது அடியில அந்த கல்லுக்கு மேல இந்த பொண்ணுடைய காலை வைக்கணும். வச்சுட்டு அஸ்மான் அமாரோஹா, ஏ பொண்ணு கல்லு மேல ஏறுறான். அஸ்மே பக்திரா பவா. இந்த கல்லானது எப்படி ஸ்திரமா இருக்கோ திருடமா இருக்கோ அப்படி உன் மனசும் திருடமா இருக்கணும். ஏன் வாழ்க்கைங்கிறது இப்படி அப்படி இல்ல, இன்பமும் வரும் துன்பமும் வரும். துன்பம் வந்தா ஆத்துக்கார அழுது வெறுமனை உட்காருவார். நீதான் தைரியத்தை சொல்லணும். இவ சின்னவள், ஆனா வேதம் என்ன சொல்றது, நீதான் அவருக்கு தைரியத்தை சொல்லணும். கவலை வந்தா அப்படியே போயிடுவான். புருஷாலாம் பேக்கிறதுக்குதான் வெளியில அப்படி சௌக்கியமா தைரியமா அது இதும்பா. ஒரு கவலைன்னு வந்தா இடிஞ்சு விழுந்துருவா. நீ அப்படி இருக்கக்கூடாது. என்ன பண்ணனா, அவளுக்கு தைரியத்தை சொல்லணும். அஸ்மே வஸ்திராபவா அப்படின்னு சொல்லி அது மேல ஏறி வைக்கணும். அப்படி 3 தரம் பிரதர்சனம் பண்ணி வந்த பிறகு அந்த பொண்ணு கால மெட்டிய போடுவா. அதுக்கு விசேஷமாக உதாரணங்கள் அப்படிலாம் இருக்கு, வேத மந்திரங்கள். ஏன் சொல்ல வந்து என்ன, இப்படி அந்த பரமேஸ்வரன் உன்னுடைய காலை எப்படிமா கண்ணு மேல வச்சாரு, அவருக்கு இதேதான் தயம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கிறார். எதாதாயம் திருஷதி தயமானேன மனசா, என்னமா பண்ண முடியும். அப்படி அபதம் பதமா பன்னம் பதம் கப்யபதம் பவேத் பதாபத விபாகஞ்ச எப்பஸ்யதி தபஸ்யதி. நிஜமாக எது பதம் எது அபதம், எது வரைக்கும் நிறுத்தணும், எங்க வரைக்கும் சொல்லணும், இப்படிங்கிறது தனித்தனியாக மந்திர சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கணும். அபதம் கதிரகிதம் நிஸ்பந்தம் சப்த பிரம்ம பராதி பத சதுஷ்டயம். சப்த பிரம்மம் தான் பராபத்தியந்தி மத்தியமா வைக்கறி எனக்குடையதான 4 விதமாக மாறி இருக்கு. ஜாதம் கடிதம் பத சதுஷ்டயமேவ. இப்படிப்பட்டதான 4 பதங்கள் தான் ஞாதம் சத் அபதம் பிரம்மைவ பவதி. இதை அறிந்து கொண்டேன்னா பிரம்மத்துக்கு இதுக்கு அப்பாற்பட்டதான பிரம்மபாவத்தை அடைகிறேன். ஏவம் ஸ்ருதி ஸ்மிருதிபியாம் ததிதி பதத்திய சாதுர்வித்யா. சத்துங்கிற பதம் வேற ஒண்ணும் இல்ல, இதுவே பராபஸ்யத்தை மத்தியமா வைக்கிறேன் 4 விதமாக. பதம் இது கௌதம சூத்ரேனா விபத்தியந்தமா இருக்கிறது பதம் என்று கௌதமர் சொல்லியிருக்கார். சுப்திகந்தம் பதம் இது பாணினி சூத்ரேனகா. சுப்திகந்தம் பதம் பாணினி சொல்லியிருக்கார். பிரதிபாதித பத லட்சணாந்தர்கத சுப்ரத்யாதேரபி. அதுக்கு மேல சு ஔஜஸ் அம்மௌஷஸ் இப்படி பிரத்யங்கள் எல்லாம் பரதர நிர்குண பிரம்ம தாதாத்மியாபாவேன சுத்த பிரம்மத்தோட தாதாத்மியம் இல்லை. வைகரியாத்மக தத்பதஸ்ய கௌமுதிக நியாயேன தூராபாசம். அதோடய இல்லைன்னா இந்த வைகரியான இந்த பதத்துக்கு எங்க வரப்போறது. தத்தாதாத்மியமிதி சப்தார்த்தயோகோ தாதாத்மியமேவ சக்தி பட்சேபி. இந்த பட்சத்திலையும் தத்பதஸ்ய கேவலே லட்சண இவ ஸ்வீகாரியா. கடைசியில தத்துவமசிங்கிற வாக்கியத்துல தத்துவத்துக்கு லட்சணம் சொன்னா அது இங்க இருந்து உள்ள மாத்திருக்கா பேதேஷு சிசுருப்ய பரத்வாத் பரா. இப்படி மத்தியமா வைகரி பத்தியந்தி இந்த 3 விட வசத்தியா மேல இருக்கிறதுனால அம்பாளுக்கு என்ன பேரு பரா. இப்பதான் பராங்கிற பத்துக்கு அர்த்தம் சொல்லிருக்க. திரிபுரா சித்தாந்தே பிரகாராந்தரை நிருப்தா. திரிபுரா சித்தாந்தத்துல பிரகாராந்தம் வேற. ஸ்ரீபரானந்தநாதஸ்ய பிரசன்னத்வாத் பரேதிதா. பரானந்தநாதர்னு ஒரு மகாத்மா இருந்தார். அவருக்கு பிரத்யட்சமானதுனால அம்பாளுக்கு பரான்னு பேராம். பரானந்தாபிதே தந்திரே பிரசித்தா பரா. பரமானந்த தந்திரம், அந்த தந்திரத்துல விசேஷமா சொல்லி இருக்கிறதுனால அம்பாளுக்கு பரான்னு பேராம்.
பிராசாத ரூபிணி சேதி பராசா சம்பவி பரா பராப்பிராசாதான்னு ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்லி இருக்கிறதுனால இத பரான்னு பேரா. சம்பவி பரா இது பிரதிகூலம் பரா. இது வரைக்கும் இந்த நாம பிரத்யக்ஷிதி ரூப பிரதிகூலம் சுவாத்மாபிமுகம் அஞ்சதீதி பிரதீதி. உலகத்துல இருக்கிற மனுஷாலெல்லாம் அது வேணும் இது வேணும் படம் வேணும் அது வேணும் காசு வேணும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கிற காலத்துல ஏதோ ஜன்மாந்தரத்துல பண்ணின பாக்கியத்தினால நாம இங்க உள்ளூர் பரமாத்மாவை பார்க்கணும்னு நினைக்கிறேட. இதுதான் அம்பாளுடைய அனுகிரகம். பிரதீதி சாச்ச சிதீச்ச பிரத்யக்ஷிதி அவ்யக்தம் பிரம்ம சைவ ரூபம் யஸ்யா இப்படிப்பட்ட ரூபம். சித்தின்னு தீர்க்கம் இப்படி வந்ததான் சித்தி அப்படிதானே வரணும். இந்த சிறுதாத்துவானது கிருஜந்தம் கிருதி பிரத்யம். அது கிருதிகாரத்வாத நீப்பு வந்திருக்கு ஸ்ரீலிங்கத்துல. அதனால கிருதிகாரத்வாத நீர். அதனால சிதி. அப்புறம் பத்யந்தி பத்யதீதி பத்யந்தி. நீங்க என்னென்ன வார்த்தை பேசுறீங்களோ பேசணும்னு கருதுறீங்களோ அது எப்படி பேசணும்னு கருதுறீங்களோ பேசுறது ஒண்ணுதான். ஆனா அந்த பேசுறதுக்குள்ள எப்படி பேசணும். சில பேர் பேசுறப்பவே வாங்கோன்னு சொல்ல ரெண்டு ஒண்ணுதான். அதுக்கு பார்த்தா வாங்கோன்னா வாங்கோ அப்படின்னா இந்த வாங்கோன்னு வந்து தொலைச்சியன்னு அர்த்தம். முதல்ல வாங்கோன்னு என்ன அர்த்தம்? மரியாதையா வாங்கோன்னு அர்த்தம். அவ பேசுற காலத்திலேயே நமக்கு அர்த்தம் புரியும். ஆத்துக்கு வந்த பிறகு வாங்கோ சாதாரணமா வரமாட்டீல நீங்களும் சாப்பிடாம ஒரு விழா என்ன எங்காவது சாப்பாடு கிடையாதுன்னு அர்த்தம். எங்களுக்கு சாப்பிடும் ஊரகராரு மகாத்மரு வெறுமனு வரமாட்டேன். ஏதோ ஒரு விவகாரம் இருக்கும். ஏதோ கலாட்டா பண்றதுக்காகத்தானே வந்திருக்கேன். நாரதர் வந்தப்ப கேட்டாலும் ஊரகராரு மகாத்மரு சும்மா வரமாட்டேன். நீங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இப்படி எல்லாம் பேசுறாளோ இல்லையா? இந்த பேச்சு இருக்க இதான் பிரத்யக்ஷிதி. அவ்யக்தம் பிரம்ம சைவ ரூபம் யஸ்யா பத்யந்தி பத்யதீதி பத்யந்தி அஸ்யாஹ ஏவ உத்தீர்ணா இத்யபி சம்ஞா. இந்த பத்யந்திங்கிறதுக்கே உத்தீர்ணான்னு ஒரு பேரா. நம்ம பத்யந்திங்கிற இதுக்கு உத்தீர்ணான்னு இன்னொரு பேர். உக்தங்க சௌபாகிய சுதோதயே. இததான் சௌபாகிய சுதோதயம்ங்கிற கிரந்தத்துல இத குலோத்தீர்ணா அப்படிங்கிற நாமாவளியும் சொல்ல போறேன். இது சொல்லிருக்கு. பத்யதி சர்வம் ஸ்வப்னமி கரணானாம் கரணிமபி ததுத்தீர்ணா தேனேயம் பத்யந்தி த்யுத்தீர்ணே மாதா. பத்யதி சர்வம் ஸ்வப்னமி. எதை நீங்க பேசுறீங்களோ எல்லாம் நோட் எடுங்க. சில பேர் பேசி நான் பேசவே இல்லையா உங்க கால தப்பா விழுந்ததுப்பா பேசிட்டான். பேசிட்டு இல்லையா நான் இந்த ஜன்மால் இப்படி எல்லாம் பேச அந்த வார்த்தையே எனக்கு வராதுன்னு என் வாயில இப்படி வார்த்தையே வராது அப்படின்னு சாதிப்பான். டேப் ரெக்கார்டர் பண்ண முடியும் வீட்டுல. மாமியார் மாட்டு பண்ணு சண்டை டேப் பண்ணிட்டே இருக்கு. எவ்வளவு டேப் பண்றது நான் பேசவே இல்லையேன்னு என்ன பண்றது? இது விவகாரம் நடனார். அதான் ஆனா நீங்க பேசுறீங்களா இல்லையா உள்ள ரெக்கார்ட் ஆயிடுதுங்கிறார். பக்தி சர்வம் ஸ்வாத்மனி. நீங்க என்னென்ன பேசுறீங்களோ பேச நினைச்சீங்களோ எல்லாம் ரெக்கார்டு. சித்திரகுப்தன் அங்க காமிப்பான். ஒண்ணு கவலைப்படாதுங்க. நான் பேசலைன்னா அந்த இடத்துல வீடியோ ரெக்கார்டு கிளிப்பிங் வரும். ஸ்வாத்மனி கரணானாம் கரணிமபியதுத்தீர்ண ஆயால்தான் பத்யந்தின்னு பேரு. அப்படி தீதி பரா உத்கிருஷ்டாஜாசோ தேவதா ச பரதேவதா பரா பிரத்யக்ஷிதி ரூப பத்யந்தி பரதேவதா உபாசிய ஈஸ்வரஸ்வரூபா. அம்பாளே உபாசிக்க கூடியதான ஈஸ்வரஸ்வரூபம். இப்படி அம்பாள் உபாசிய ஈஸ்வரஸ்வரூபம் அது என்னது? நமக்கெல்லாம் இப்படிப்பட்டதான ஸ்வரூபத்தை கொடுத்து என்னால் அறியாபதம் தந்தாய். நான் அறியாத முடியாதான அந்த தத்துவத்தை சொல்லக்கூடியதான வார்த்தைய வாக்கிய கொடுக்கலன்னா இன்னைக்கு நீங்க வேதாத்தியனம் பண்ணி இருக்க முடியுமா? வேத வாக்கியம் படிச்சிருக்க முடியுமா? மந்திரங்களை உச்சாரம் பண்ணிக்க முடியுமா? அன்னைக்கு அந்த உள்ள அந்த சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது பேச்சும் தன்மை அறியா என்னால் அறியாபதம் தந்தாய். யான் அது அறியாதே கேட்டேன். இவ்வளவு வார்த்தைய கேட்டோமே தெரிஞ்சுட்டோமே என்னென்னமோ பேசுறோமே
இங்கிலீஷ் பேசுறோம், தமிழ் பேசுறோம், என்னென்னமோ பேசுறோம், தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசுறோம், கேட்டு போயிட்டோம். என்ன பண்றது? உன்னால் ஒன்றும் குறவில்லை ஐயா. அந்த நாவல்லமே காணி நளினதளனைனா நீ வல்ல குணதோஷமே. நீ உன்னால இதெல்லாம் ஒழுங்கதான் பண்ற, எல்லாம் இங்கதான் இருக்கு, ஒழுங்கா பண்ணல, வாழ்க்கையை சரியா உபயோகப்படுத்தலை. உடையாய் அடியை காரேன்னு நீர் எனக்கு என்ன பண்ணினேன்னு சொல்றேன். பன்னாள் உன்னை பணிந்தேதும் பழைய அடியாருடன் கூட, அந்த பழைய அடியார் உன்னோட உனக்கு சேவை பண்ணினான பக்தாளோட நான் சேரவே இல்லையே. என் நாயகமே பிற்பட்டிருந்தேன் நோய்க்கு விருந்தாரு அப்படின்னு மணிக்க வச்சது. தான் பண்ணக்கூடியதான் இந்த பேச்சுன்னு ஒண்ணு நமக்கு கொடுத்து, அந்த ராமநாம சொல்லலாமே, அம்பாண்டி ஒரு சின்ன நாம சொல்லலாம், ஸ்ரீன்னு சொல்லிட்டு இருக்கலாமே, அவ்வளவு முன்னுக்கு வந்திருக்கோம் இல்லையே. என்னடா உபாசிய ஈஸ்வர ஸ்வரூபா. ஒரு நாளைக்கு பார்வதி பரமேஸ்வரர் கைலாசத்துல அப்படி சும்மா இருந்தா, அந்த அம்பாள் என்ன பண்ணினா விளையாட்டுத்தெல்லாம் பரமேஸ்வரனுடைய கண்ணை மூடிட்டான். என்ன பண்றதுன்னு சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிடுது, இதே அப்படி மூடினான்னு கேட்கக்கூடாது. எது சின்ன வயசுல பரமேஸ்வரன் கண்ணை மூடிவிட்டாலாம். மூடினதுமே உலகங்கள்லாம் இருட்டாயிடுதான். ஏன்னா அவர் ஜோதிஸ்வரூபமும் இல்லையோ, அவருடைய வெளிச்சத்தினால உலகம் எல்லாம் பிரகாசத்தை கொண்டிருக்கோம், இருட்டாயிடுதான். இருட்டா வந்து ருஷிகள்லாம் நடுங்கி போயிட்டாலாம். என்னடா இது இருந்த அகாலமா இருட்டா போயிடுச்சுன்னா ஒண்ணுமே தெரியலையே. உருவியவர் சத்யபாசா கர்மவிதம் விபாசி. கண்ணு தெரியல, காது கேட்கல, மூக்கு தெரியல, எல்லா விவகாரங்களுக்கும் போயிடுச்சு. என்ன பண்றது அப்படின்னு சொல்ற காலத்துல பயப்படுவியா. அடுத்த கணம் என்ன பண்ணினா அம்பாள் அப்படின்னு சொன்னா, பரமேஸ்வரன் அம்பாளுக்கு என்ன பண்ணினார், ஓஹோ இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் வந்தா அப்படின்னு நினைச்சா, அந்த அம்பாளை வந்து நீங்க காஞ்சிபுர கஷேத்திரத்துல போய் தபசு பண்ணுங்க, ஏகாவரநாதன் இடத்துல போய் தபசு பண்ணுங்க அப்படின்னு விசேஷமா சொல்லி அனுப்பிச்சார். இப்படிப்பட்டதான ஒரு தபசு பண்ணினதான சந்தர்ப்பத்துல அந்த இடத்துல அம்பாள் தபஸ், பார்வதி தபஸ் பண்ணிட்டு இருக்கா. தபசு பண்ணும் பொழுது அந்த இடத்துல விசேஷமாக அவருக்கு தபஸ் பண்ணின ஒரு பிரபாவத்தினால காமாட்சி பிரத்யட்சமானாலும். காமாட்சி தேவி பிரத்யட்சமாய் கண்ணை திறந்து பாக்குறா. பரமேஸ்வரனோ அவனை குறித்தல்லவா நான் தபஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா என்ன ஆயிடுச்சு, பரமேஸ்வரன் பிரத்யட்சமானாரா. பரமேஸ்வரன் பிரத்யட்சம் ஆகும் பொழுது பரமேஸ்வரனுக்கு பதிலா காமாட்சி பிரத்யட்சமானார். நான் பரமேஸ்வரனுக்காகத்தானே தபஸ் பண்ணினேன், அம்மா நீங்க பிரத்யட்சமானீல, என்ன விவகாரம் அப்படிங்கும் பொழுது விசேஷமாக தசரதனுக்கு உபதேசம் பண்ணினதான ஸ்தோத்திரம், வசிஷ்டர் பண்ணினதான ஸ்தோத்திரங்கள், அந்த ஸ்தோத்திரத்தினால ஸ்துதிக்கலாம். பாதாகிரலம்ப பரமாபரணாதிராமே மஞ்சீர ரத்ன ருச்சி மஞ்சுள பாதபத்மே பீனாம்பரஸ்புரித பேதலஹே மகாஞ்சி ஏயூர கங்கண பரிஷ்கிருத பாகுவல்லி. பாதாகிரலம்ப பரமாபரணாதிராமே, பாதம் வரைக்கும் இருக்கக்கூடியதான தங்க ஆபரணங்கள், மஞ்சீர ரத்ன ருச்சி மஞ்சுள பாதபத்மே, காலுக்கு கஜைகள், அதெல்லாம் இருக்கக்கூடியதான பாத பத்மங்கள், பீதாம்பர ஸ்புரித பேதலஹே மட்டுமல்ல ஹே மகாஞ்சி தங்கத்தினால ஏற்பட்ட அரணகேர் கேயூர கங்கண கருத பாகுவல்லி, கைக்கு தோல் வளையங்கள், ஆபரணங்கள், இப்படி நிறைய வளையங்கள், இவைகளோட பிரத்யட்சமான புன்றைபாணே, தன்னுடைய இடது கையில பானங்கள் வச்சுட்டு இருக்காளா. புன்றை கரும்பு வில்ல வச்சுட்டு இருக்கா. மிருது வாமே ரத்னோர்மிகா சுமனசரே, இந்த வலது கையில அம்புகள்லாம் வச்சுட்டு இருக்காளாம். வட்டோஜ மண்டல விலாசித வலக்ஷாரே, தன்னுடைய மார்புல தங்க ஆபரணங்கள் மாலைகள்லாம் போட்டிருக்கா. சங்குஜங்கி காட்சானு ரூப வரதே, நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அத்தனையும் கொடுக்கறாங்க. இது கேட்க வேண்டாம், அம்பாள மனசுல நினைச்சா போதும். பெரிய லிஸ்ட் கொடுக்க வேண்டாம், இது வேணும் இது பண்ணுங்க. அம்பாள நினைச்சா போதும். நான் இது இருந்தா தேவையான மாத்திரம் நினைச்சா வந்துடும். காட்சானு ரூப வரதே கருணா அருந்திர சித்தே, மனசுல எத்தனை கவலைகள் இருந்தாலும் அம்பாளை தியானம் பண்ணுங்க. கருணா அருந்திர சித்தே, அத்தனையும் சீக்கிரமா போயிடும். சாம்ராஜ்ய பதபிமானி சக்கரநாதே, அம்பாளுடைய சக்கரம் இருக்கு பார்த்தா, அந்த சக்கரத்துல ஒரு டிராப் குங்குமம் போட்டு நமஸ்காரம் பண்ணி நான் வரும், சாம்ராஜ்யத்தை கொடுப்பாளாம். இந்திராதி தேவ பரிசேவித பாதபத்மே, அம்மா இந்திராதி தேவதைகள் நமஸ்காரம் பண்றாளேமா. சிம்ஹாசனேஸ்வரி பரே மயி சந்நிதேயா, சிம்ஹாசனத்தில் உட்கார்ந்து இருக்க ஸ்வரூபம் என்னுடைய இதய சிம்ஹாசனத்தில் நீங்க சாஸ்வதமா இருக்கலாம்.
இது எதுக்குன்னா ஜாதகத்துல நவகிரகாதிகள்னால ஏற்படக்கூடியதான தோஷங்கள், இந்த தோஷங்கள்னால ஏற்பட்ட விளைவுகளும் ஜன்மாந்தரத்தில் நாம பண்ணினதான அபசாரங்கள்னால வரக்கூடியதான விளைவுகள்னால வரக்கூடியதான துன்பங்கள் அவைகள்லாம் போகணுங்கிறதுக்காக இந்த ஸ்தோத்திரம் தசரதருக்கு வசிஷ்டர் சொல்லிக் கொடுத்தார். அந்த ஸ்தோத்திரங்களை நேர எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணினதாக இது விசேஷமாக இந்த ஸ்தோத்திரம் சொல்ற. அதத்தான் இந்த இடத்துல உபாசிய ஈஸ்வர ஸ்வரூபா, அம்பாள் ஈஸ்வர ஸ்வரூபமாக பிரத்யட்சமானாலாம் அந்த பார்வதி பரமேஸ்வரர் பார்வதிக்கு. அதுக்கப்புறம் சாபங்கள்லாம் போயிடுது பரமேஸ்வருக்கு போனா அது வேற லலிதோபாக்கியானம்ங்கிற கிரந்தத்துல இது விசேஷமாக சொல்லிருக்கு. இப்படி பரதேவதா பஷ்யந்தி பரதேவதா, இது மேல மத்தியமா வைகரி ரூபா பக்தமானத ஹம்சிகா, இந்த நாமக்கள் அடுத்த கிளாஸ்ல பாப்போம்.